பரிசுத்தமாக்குதல் என்பது சும்மா அந்த நேரத்துக்கு மாத்திரம் இல்லை, அது பூரணப்பட வேண்டும். அது பூரணம், உங்களுக்குள்ள அது பூரணமாக கிரியை செய்யணும். பூரணமாக வந்தால் தான் அந்த பூரணரான கர்த்தர் வரும் பொழுது ஒரு பூரண மகிமை, ஒரு பூரண மேன்மையோடு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஆரம்பத்தில் இருந்தேன், முந்தி இருந்தேன், பரிசுத்தம் இருந்தது, முந்தி ஜபம் இருந்தது, இப்போ இல்லை, இப்போ ரொம்ப வீக்காக இருக்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கு காரணம் என்ன? அந்த வீக்னஸுக்கு என்ன காரணம்? ஜனங்கள் ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறத தேவ மனுஷன் நல்லா அறிஞ்சிருந்தான். அவன் டபுள் மைண்டில் நடக்கிறாங்க, ரெண்டு நினைவுகள் நடக்கிறாங்கன்னு நினைஞ்சிருந்தான். அதனால தான் அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் எந்த மட்டும் ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் கர்த்தர் தெய்வமானால். அப்போ டபுள் மைண்டுன்னு என்னது? ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒன்று ஃப்ளஷ் மைண்ட், இன்னொன்று ஸ்பிரிட் மைண்ட். இந்த ரெண்டு தான். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை உங்களுக்குள்ளே ஜீவனும் சமாதானமும். அப்போ அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஒரு சமாதானத்தோடு கூட இருந்தால் தான் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்ட வாழ்க்கையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த சமாதானத்துக்கு மெயின் திங்